ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோதாங்க, நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கலையரசனை இந்த வாரம் பிக் பாஸ்லேருந்து நம்ம கலையரசனை எலிமினேட் பண்ணிடுவாங்க. பாவங்க, அந்த ஆள் நல்லா மாட்டிக்கிட்டாருங்க நாமினேஷனில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் ஒரு 5 பேர் மாட்டிக்கினாங்க. இன்னும் ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமே வருது 16 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு போக 5 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. முதலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி வந்துட்டாங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டாரு. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா இருக்கிறாங்க. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் இருக்காரு. அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் இருக்காரு. இவங்க 5 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த 5 பேரில் ஒரு 3 பேர் வெளியே போக மாட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்வதி. அவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க. இவங்களால தான் வந்து கண்டென்ட்டே எங்க பிக் பாஸ்ல ஓடின்னு இருக்கு. இவங்க இல்லைன்னா பிக் பாஸ் வீட அமைதியாயிடும், கண்டென்ட்டும் கிடைக்காது. அதனால பிக் பாஸ் கண்டிப்பாக இவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி தான் வராங்க. நாளைக்கும் வருவாங்க, நாளனைக்கும் இவங்க தான் வருவாங்க. அதனால கண்டிப்பாக அவங்க வெளியே போக மாட்டாங்க. அடுத்து 2வது லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே வெளியே இருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்ட் தான் இவரும். அதனால இவரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். 3வது லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் இருக்கா போல. கமருதீனும் இந்த வாரம் வெளியே போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு வர வரைக்கும் கமருதீனை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கமருதீன் வெளியே பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டுகள்லாம் நிறைய வருது. அது எப்படின்னு தெரியல. அதனால இவர் அதிகமாக ஓட்டு வாங்கி தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்குவாரு. அதனால இவங்க 3 பேரும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா. இவங்க வேணா கலையரசனுக்கு பதிலாக இவங்க வேணா எலிமினேட் ஆகி போகலாம். ஆனால் கடந்த 2 வாரமாக இவங்க வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கம்மியாக வந்தாலும் இவங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றிடுறாங்க. கடைசி நேரத்தில் இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஓட்டு போட்டு இவங்களை வந்து அதிக ஓட்டுகளை வந்து வர வச்சு அரோராவை காப்பாற்றிடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் தான் இருக்காரு. இவர் ஒன்றும் கண்டென்ட் ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லை. மக்கள் மத்தியில் கொஞ்சம் கெட்ட பேரோட வந்து உள்ளே வந்தார். அநேகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் இவருக்கு ஓட்டு போடாமல் இவரை தான் தூக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை பற்றி அங்கே உள்ள வாயை விட்டுக்கின்னு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இவரை இந்த வாட்டி காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ வேற வாட்டர்மெலன் ஸ்டார் கூட சேர்ந்துக்கின்னு கண்ணா பின்னான்னு குறை பேசிட்டு இருக்கிறா போல. இந்த வாரம் கலையரசன் ஏதாவது கண்டென்ட் கொடுத்து மக்கள் மனசுல இடம் முடிச்சாருன்னா அரோராவை தூக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. கலையரசனுக்கே தெரியும் நம்மள அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபேஸ் இருக்கு. ஏதோ மாய மந்திரம் செஞ்சு இந்த வாட்டி ஏதாவது கண்டென்ட்டை கொடுத்து மக்கள் மனசுல இடத்த பிடிச்சிட்டாருன்னா இந்த எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்குவாரு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? மக்கள் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கலையரசன் போவாரா இல்ல அரோரா போவாங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.